यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। நமஸ்தபாயி. இன்றைய தினம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத் ஸ்தோத்திரத்தில் 11வது ஸ்லோகம் பார்ப்போம். மத்தியே விரிஞ்சி சிவையோர் விஹிதாவதாரः ख्यातोऽसि तत्समतया तदितन्न चित्रं मायावशेन मकरादिशरीरिणं त्वां तानेव पश्यति करीश यदेश लोकः என்று ஸ்லோகம். இதன் அன்வயக்கிரமம், हे करीश विरिञ्च शिवयोः मध्ये विहितः अवतारः तत्समतया ख्यातः असि तदितं न चित्रं यत् मायावशेन मकरादिशरीरिणं त्वां एषः लोकः तानेव पश्यति என்கிறவாறு அன்வயக்கிரமம். இதற்கு முன் ஸ்லோகத்தில், அதாவது பிராப்தோதகேஷு பரதத்வதனு பிரவேஷாத் அப்படின்ற ஸ்லோகத்தில் தாதாத்மிய மூடமதையோ நிபதந்தியதீராக அப்படின்னு சொன்னேன். அதாவது அதீரர்கள், அறிவில்லாதவர்கள் மறுபடியும் இந்த சம்சார லோகத்திலே வந்து பிறக்கிறார். அதாவது அறிவில்லாதவர்கள் இல்லை, தெரிஞ்சிக்கக்கூடாததை தெரிஞ்சிக்காதவா அப்படிங்கிற ரீதியில் அதீரர்கள்னு சொல்லி அவளை பற்றி சொன்னான். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த லோகத்தில் நிறைய பேர் இருக்கா அப்படின்றத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். என்னன்னாக்கா, பிரம்மருத்ராதி தேவதைகளை காட்டிலும் எம்பெருமான் வேறுபட்டவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலை யாரும். எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற ரீதியில் தான் இருக்கா. அந்த மாதிரி அறிவுடையவர்களை தான் அதீரர்கள்னு போன ஸ்லோகத்தில் சொன்னான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ஸ்லோகத்தில் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வியப்படைகிறான். என்னன்னாக்கா, மத்தியே விரிஞ்சி சிவையோர் விஹிதாவதாரः ख्यातोऽसि தத்சமதயா ததிதன் ந சித்திரம். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை அப்படிங்கிற. என்னன்னாக்கா, மத்தியே விரிஞ்சி சிவையோகோ விஹிதः அவதாரः. விரிஞ்சி சிவையோகோ மத்தியே, நான்முகனுக்கும் ருத்ரனுக்கும் நடுவில் இவர் விஷ்ணுவாக அவதாரம் பண்ணதுனாலேயே மற்ற நான்முகனும் ருத்ரனையும் போல எம்பெருமானும் ஒரு இவாளை போலவே தான் அப்படின்ட்டு லோகத்தில் நினச்சிட்டு இருக்கா. அந்த தத்சமதையா ख्यातः அசி, மற்ற நான்முகனுக்கும் ருத்ரனுக்கும் என்ன நிலையோ அதே நிலை தான் விஷ்ணுவுக்கும் அப்படிங்கிற புகழை அவர் அடைஞ்சிருக்கார். என்னன்னாக்கா, மற்றவர்களையும் எம்பெருமானையும் சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை எல்லோர்கிட்டையும் இருக்கு. இதில் பெரிய விஷயம்னா ஆச்சரியப்படத்துக்கு இல்லை. இது என்னன்னாக்கா, இன்னொரு விஷயத்தை, இதை காட்டிலும் பெரிய விஷயத்திலேயே எம்பெருமானை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கும் பொழுது இந்த விஷயம் ஒரு ஆச்சரியம் மிகுந்ததாக தெரியலைன்ற போல சுவாமி தேசிகன் சாய்கிறார். என்னன்னாக்கா, மாயாவசேன மகராதி ஷரீரிணம் த்வாம் தானேவ பஷ்யதி கரீஷ யதேஷ லோகா. என்னன்னாக்கா, நான்முகன் சிருஷ்டிக்கிற காரியம், ருத்ரன் அழிக்கிற காரியம், நடுவில் ரட்சிக்கக்கூடிய காரியத்தை பண்ணுறதுக்கோசரம் பெருமாள் விஷ்ணுவாக இருக்க. இதில் மற்றவாளுக்கு என்ன காரியமோ அதே காரியம்தான் பெருமாளுக்கும் இருக்கிறதுனால அவளும் எம்பெருமானும் ஒன்று தான் அப்படின்ட்டு சமமாக பாவிக்கிறாள். இந்த விஷயம் எதில் அனுவர்த்திக்கிறதுனாக்கா, மகராதி ஷரீரிணம் த்வாம். பெருமாள் எத்தனையோ அவதாரம் பண்ணியிருக்க, எத்தனை எண்ணிலடங்காத அவதாரங்கள் பண்ணாலும் நாம் பிரதானமாக ஒரு 10 அவதாரத்தை பிரதானமாக வச்சுட்டுருக்கோம். எவ்வாறு உபனிஷத்துக்கள் நிறைய இருந்தாலும்
பிரதானமான உபனிஷத்துன்ட்டு ஒரு 10ன்னு வச்சுட்டு இருக்கோமோ. ஈஷகேன கடப்பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்தரி ஐதரேயஞ்ச சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் தச அப்படின்ட்டு நிறைய உபனிஷத்து இருந்தாலும் பிரதானமான உபனிஷத்து 10 அப்படிங்கிற போல வச்சுட்டு இருக்கா போல. பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் பண்ணி இருந்தாலும் மிகவும் முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்கொள்வது ஒரு 10 அவதாரம். மத்ஸ்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி இவ்வாறாக பிரதானமான அவதாரங்களாக இந்த 10ம் எடுத்துக்கப்படுறது. அந்த விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ரட்சிக்கிறதுக்கோசரம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு வியாஜத்தில் பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கோசரம் பிரதான காரியம் அதுதான். பெருமாள் அவதாரம் பண்ணுறாருனாக்கா பக்தாளுக்கு அவசரம்தான். ஏன்னாக்கா பிரயோஜனங்கிறது ஸ்வப்பிரயோஜனம் பரப்பிரயோஜனம்னு 2 உண்டு. பெருமாள் அவார்த்த சமஸ்த காமன், எதையும் அடையப்பட வேண்டியதில்லை, சிரமப்பட்டு அடையணுன்ற அவசியம் இல்லை, எல்லாம் அவரிடத்திலேயே இருக்குது. சங்கல்ப மாத்திரத்தினாலேயே தனக்கு வேண்டியதை சாதிச்சிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அதனால தான் சத்திய சங்கல்பம்னு சொல்கிறோம். அதனால் ஸ்வப்பிரயோஜனமாக தனக்கு ஒரு பிரயோஜனம் வரணுன்றதுக்கோசரம் தான் அவதாரம் பண்ணுறார் அப்படின்னு சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க பரப்பிரயோஜனம்னாக்கா பக்தாளுக்கு அவரை ஆசிரியிச்சு அவரையே சரணாகதி அடைஞ்ச பக்தர்களுக்கு ஏதேனும் ஈடு தடங்கள் துன்பம் இத்தியாதிகள்லாம் வந்ததுன்னாக்கா அதை போக்கடிக்கக்கூடிய ஒரே நோக்கத்துக்கோசரம் தான் பெருமாள் அவதாரம் பண்ணுறார். அந்த விதத்தில் இந்த மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள்லாம் பண்ணியிருக்கக்கூடியதான பெருமான மத்ஸ்யமாகவும் கூர்மமாகவும் சாதாரணமாக பாவித்து இருக்கக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இருக்கா. ஆக அப்பேற்பட்ட அவதாரங்களையே சாதாரணமாகவும் சாதாரண மீனாகவும் ஆமையாகவும் அந்தந்த சரீரத்துக்கு உட்பட்டவனாகவே கருதக்கூடியவர்கள் தான் இந்த லோகத்தில் நாம் பார்த்துருக்கோம். அப்படி அந்த விஷயத்தையே சாதாரணமாக எடுத்துக்கும் பொழுது பிரம்மருத்ரங்களுக்குள்ள நடுவில் இவர் அவதாரம் பண்ணதுனால பிரம்மனை போலவும் ருத்ரனை போலவும் பாவிக்கக்கூடிய தன்மையில் என்ன ஒரு வித ஆச்சரியம், எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லையே அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் சாய்கிறார். இதெல்லாம் என்னன்னாக்கா தத்துவ ஞானம், உண்மையான அர்த்தங்களை தெரிந்துக்காதவர்கள் தான் இந்த லோகத்தில் நிறைய ஆயிட்டதுனாலேயும் அப்படிப்பட்டவர்களுடைய நிலை இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இப்படிப்பட்டவர்களுடைய நிலை எவ்வாறு அப்படின்றத போன ஸ்லோகத்திலேயே கூட சொல்லியிருக்க. தாதாத்மிய மூடமதையோ நிபதந்திய தீராக, அப்படி உண்மையான அறிவினை இல்லாதவர்கள் மறுபடியும் இந்த சம்சாரத்திலேயே வந்து பிறக்கிறா. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த லோகத்தில் நிறைய இருக்கா. அறிவில்லாதவர்கள் மூடமதிகள் கொண்டவர்கள் தான் இந்த லோகத்தில் நிறைய இருக்கா. இதில் ஒன்றும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தில் சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.